ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யார் எவிக்ஷன் அப்படின்றத மார்னிங் சாங் வந்திருக்குல்ல, ஸோ அதை ஒரு டீகோட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குரூஷியலான ஒரு டே. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இனிமேலேருந்து ஆட்டம் ஒரு 20-25 நாள், ஒரு 3 வாரங்கள் சும்மா பட்டையை கிளப்போம். ஸோ வின்னர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தருவாயில் நம்ம நிற்கிறோம். ஸோ இன்னும் 3 வாரங்களில் அது வெளிப்பட்டு விடும். ரொம்ப குரூஷியலான ஒரு வீக் அப்படின்றதுனால உள்ளே சேலஞ்சிங்கான பிளேயர்ஸ் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மார்னிங் சாங்கையும் சேர்ந்து டீகோட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது ஒரு அசம்ஷன் வீடியோ தான், சரிங்களா? இது என்னுடைய கணிப்பு தான், நாட் அஃபீஷியல், ஓகேங்களா? ஸோ அது ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு இல்லைங்க நீங்கள் தம்ப்நெயில்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, உள்ளே பேசுகிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒன் கியூரியாசிட்டி ஆஃப் ஆடியன்ஸ், அவ்வளோதான், சரியா? டு பூஸ்ட் இந்த ஷோவை பற்றி ஒரு டாக் கொடுக்கறதுக்காக பண்ணப்படுற ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ அதனால தான் நான் எப்பயுமே என்னுடைய ஸ்டைலே அப்படி தான் இருக்கும். ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அனலைசிங் நமக்கு எப்பயுமே ஓரளவுக்கு பண்ணுவோம், டீகோட்லாம் பண்ணுறது. ஸோ அதனால் இந்த பாட்டை வச்சு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குத்து விளக்கு அதுதான் சாங்கு. ஸோ இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நீங்கள் 2 இன்ஸ்டன்ஸ் பார்க்கணும். தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் இடையிலான ஒரு சாங்கு, சரியா? மைக்கேல் மதன காமராஜரும் பார்த்தீங்கன்னா கமல் சார் மற்றும் இன்னொருத்தவங்க 2 கமல் சார் ஆடுவாங்க அந்த பாட்டில். ப்ளஸ் வெள்ளிக்கிழமை சாங்கு சொல்கிறேன். ரொம்ப அந்த கொஞ்சம் செல்லம் கொஞ்சம் மாதிரி இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ 2 பேர்னு வைங்களேன், டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி பண்ணிடலாம் இதிலிருந்து, ஓகேங்களா? பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் ஹோல்டில் இருக்காங்க இப்போதைக்கு. அது கன்ஃபார்மான நியூஸ் தான். அவங்கள தான் கடைசியாக எதுவுமே இல்லைன்னா தூக்குறது ரெடியாக இருக்காங்க, சரியா? பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 சாங்கையும் வச்சு நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு சாங்கு இவ்வளவு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா ஒரு எவிக்ஷன் அப்படின்னா அது இந்த சாங் தான் இருக்கும். ஏன்னா அப்படியே அப்பட்டமாக இந்த வீட்டோடைய குத்து விளக்கு அப்படிங்கிறது யாருன்னா சாச்சனா தான், வேறு யாரும் இருக்கா நம்ம வீட்டில், பிக் பாஸ் வீட்டில். அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் லவ் பண்ணுறாங்க. அவளை அந்த பாட்டே அப்படி தான் இருக்கும், அவளை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சாச்சனா ஒன்று கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த சாங் பார்க்கும்போது தோணுது. ஒன்று. இன்னொன்று, அண்ணன் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா வைபவ் இருப்பார். வைபவ் அண்ணன் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அண்ணன் யார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அடுத்து தோன்றது 2 பேர். ஒன்று விஷால் ஓட்டிங் நல்லா இருக்கான், அவனை தான் அண்ணன் கூப்பிட்டு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணன் கிடையாது. அடுத்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். சத்யாவும் கீழே தான் இருக்கார். சிவகுமார் இருக்கார். சிவகுமாருக்கும் இப்போ கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாட்டு ஆடும்போது சிவகுமார் பக்கத்தில் சாச்சனை ஆடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது சிவகுமாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவகுமார் நல்ல ஓட்ஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. சத்யா இந்த கேமை ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் மன்னதில்லை, கரெக்டாக? ஸோ ஒரு பிரேக்கிங் எவிக்ஷனாக கண்டிப்பாக சத்யா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சாச்சனாவை தாண்டி டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது இருந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா இன்னும் 7 வாரங்களே மிஞ்சியுள்ள நிலையில் 18 பேர் இருக்காங்க, உள்ள 17 பேர். ஸோ டாப் 6 வச்சாலும் 11 பேர் எவிக்ட் பண்ணணும். ஸோ ஒரு 3 வாரத்துக்கு ஒரு டபுள் எவிக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டில் யாரெல்லாம் மிச்சர் சாப்பிட்ருக்காங்களோ, கேம் ஸ்பைஸ் அப் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்குறதுக்கு விஜய் டிவி பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா கிரியேட்டிவ் டீமில் அன்புக்கரசி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க மாற்றலை, ஷீ இஸ் ஜாயின்டு ஆக்சுவலி, ஒரு ஹெல்ப் மாதிரி. ஸோ அவங்க ஒரு பிரேக்கிங்காக அந்த 2 வாரம் டாஸ்க் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது இதுவும் இருக்கும், சரியா? ஸோ இந்த ஒரு ஸ்பைஸ் அப்பும் இன்றைக்கி வீக்கெண்ட் ஷோவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்க பார்க்க முடியுது. டபுள் எவிக்ஷன் இருந்தால் தான் ஒரு ஸ்பைஸ் அப்பு அது கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ சத்யா வெளியேறினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, சாச்சனா மக்கள் விரும்பலை. ஸோ அந்த அடிப்படையில் சாச்சனா அண்ட் சத்யா எனக்கு தெரிஞ்சு எவிக்ட் ஆனால் டபுள் எவிக்ஷனில் ஒரு ஜஸ்டிஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மக்கள் விரும்பணும்ல, மக்கள் விரும்பினா தானே, இந்த ஷோவே மக்களுடைய ஷோ தானே. ஸோ அந்த பல்ஸை பிடிச்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 பேர் யாராவது வெளியே போவாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.